Welcome students. In this video we are starting chapter 14. The topic what we are going to say is Introduction to JavaScript. Okay students, so in previous lessons and all you have learned how to create web pages, that is static web pages. It is not interactive, just it is displaying something. It is not getting any input from that. But here we are using as language JavaScript so that the web pages will be interactive. Interactive-na என்ன நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், அது இன்ஃபர்மேஷன் உடனே அது ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். அதுதான் இன்ட்ராக்ஷன்கிறது. இப்போ நான் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், நீங்கள் எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் யூ ஆர் ஜஸ்ட் லிசனிங் நவ். ஸோ இது வந்து இட் இஸ் பேசிவ்னு சொல்லுவோம். இன்ட்ராக்டிவ் அப்படின்னா என்னென்னா ரெண்டு பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறது. நான் கேட்க நீங்கள் நான் கொஸ்டின் கேட்க நீங்கள் ஆன்சர் பண்ண, நீங்கள் டவுட் கேட்க நான் ஆன்சர் பண்ண, அந்த மாதிரி இருக்கிறது தான் இன்ட்ராக்டிவ். ஸோ வெப் பேஜஸில் இன்ட்ராக்டிவ் வெப் பேஜஸ் இப்போ நீங்கள் நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் என்னென்னா உங்களுக்கு வந்து இன்ட்ராக்டிவ் ஃபார்ம்ஸ். ஸோ அந்த மாதிரி எப்படி ஒரு வெப் பேஜ் க்ரியேட் பண்ணும், ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணும், that is what we are going to see in this lesson students. So you are going to learn a new language JavaScript in HTML. So in the December 4, 1995 Netscape and Sun அவங்க தான் வந்து இந்த JavaScript-ஐ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வெர்ஷன் வந்து 1.0 இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? நெட்ஸ்கேப்பும் சன், அந்த ரெண்டு கம்பெனிஸும் சேர்ந்து தான் December 4, 1995 JavaScript இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, இப்போ இந்த நம்ம HTML ஃபார்ம் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் லெசனில், நம்ம என்ட்ரு பண்ணுற இன்ஃபர்மேஷனில் ப்ராசஸ் பண்ணுற ப்ரோக்ராம் என்னது? CGI ப்ரோக்ராம்னு சொல்லுவோம், காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் தான் என்ன பண்ணும், நம்ம கொடுக்குற அந்த ஃபார்மில் என்ட்ரு பண்ணோம் இல்லையா, செக் பாக்ஸஸ், டெக்ஸ்ட் பாக்ஸஸ், அந்த டேட்டாஸை எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறது. HTML வழியாக நம்ம ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறோம், அந்த ப்ரோக்ராமை வந்து ப்ராசஸ் பண்ணுறது இந்த CGI ப்ரோக்ராம். ஸோ இந்த ரெண்டுக்கு இன்பிட்வீன் வந்து ஒர்க் ஆகுறது தான் ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் என்னென்ன, வாட் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்னு கேட்டாங்கன்னா இதிலேருந்து எழுதுங்க. இட் ப்ரொவைட்ஸ் அ காமன் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஃபார் வெப் டெவலப்பர்ஸ் டு டிசைன். வெப் பேஜஸில் டிசைன் பண்ணி டெஸ்ட் பண்ணி இன்டர்நெட்டில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அதை அப்ளை பண்ணுறதுக்கு தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் எ கிளையண்ட் சைட் டெக்னாலஜி. அதாவது கிளையண்ட்டுன்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இதை வந்து கிளையண்ட் சர்வர்னு சொல்லுவோம். ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்போ நீங்கள் ஹோட்டல் போகிறீங்க, நீங்கள் வந்து கிளையண்ட்டு, சர்வர் என்ன பண்ணுவார், நீங்கள் கேட்குறத எடுத்து தருவாங்க இல்லையா. அதே போல் தான் ஒரு ப்ரோக்ராம் நம்ம இப்போ நீங்கள் இதெல்லாம் ப்ரௌஸ் பண்ணுறீங்க, உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் வேணுங்கிறதெல்லாம் டைப் பண்ணுறீங்க இல்லையா, உங்கள் கிட்டேருந்து அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் என்ட்ரு பண்ணுற டேட்டாலாம் வாங்கிறது வந்து கிளையண்ட் ப்ரோக்ராமோட வேலை. அப்புறம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து அது என்ன பண்ணுன்னா சர்வருக்கு அனுப்பிச்சிடும் ரெக்வெஸ்ட். அப்போ அங்கே இருக்க சர்வர் ப்ரோக்ராம், சர்வருங்கிறது மெயின் கம்ப்யூட்டர், அங்கே தான் எல்லா டேட்டாவும் இருக்கும். சர்வர் ப்ரோக்ராம் என்ன பண்ணும், நமக்கு வேணுங்கிற டேட்டாவை எடுத்து தரும். ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா கிளையண்ட் சைட் டெக்னாலஜி. அதில் கிளையண்ட் ப்ரோக்ராம் இது ஆக்சுவலி கிளையண்ட் சைட் டெக்னாலஜி. It is used to JavaScript client side technology provides many advantages over server side script. JavaScript code can be used to check if the user has a value. இப்போ நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் இமெயில் அட்ரஸில் டைப் பண்ணும், அந்த இமெயில் அட்ரஸ் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணாட்டி உங்களுக்கு எரர்லாம் வரும் இல்லையா. ஸோ அந்த நீங்கள் கொடுக்குற அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணுறது அந்த கிளையண்ட் ப்ரோக்ராமோட வேலை. So that is written using JavaScript. It is executed when the user clicks submit button. நம்ம submit button click பண்ணதும் அந்த JavaScript எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் நமக்கு கொடுக்கும். And only if all the entries are valid they would be submitted to the web server. சர்வரில் தான், வெப் சர்வருங்கிறது வேறு சிஸ்டம், அங்கே தான் எல்லா டேட்டாஸும் இருக்கும், எல்லா டேட்டாஸும் அங்கே. அப்போ இந்த JavaScriptல எழுதின ப்ரோக்ராம் என்ன பண்ணும், அந்த கோடு வந்து நம்ம கொடுக்குற டேட்டாவெல்லாம் வேலிடேட் பண்ணிடும். ஏன்னா நம்ம தப்பான டேட்டா கொடுத்தா அதை அங்கே அனுப்பி தேவையில்லாமல் சர்வருக்கு அனுப்பி அங்கே போய் எரர் மெசேஜ் இது பண்ணுறதுக்கு நம்ம அனுப்புகிற இடத்துலையே என்ன பண்ணுறது, அதை வேலிடேட் பண்ணிவிடும். JavaScriptல இதில் க்ரியேட் பண்ண ப்ரோக்ராம் என்ன பண்ணும், நம்ம சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுறோம் இல்லையா,
இந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண உடனே இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகி அது வேலிடேட் பண்ணும், கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கரெக்டாக இருந்தால் அது என்ன பண்ணும், வெப் சர்வருக்கு அனுப்பும். ஸோ இதுதான் ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம க்ரியேட் பண்ண ப்ரோக்ராமோட வேலை. இதனோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னா, இப்போ இந்த ஹெச்டிஎம்எல்ல வந்து we have learned how to develop static web pages. ஸ்டாட்டிக்னா ஸ்டில்னு அர்த்தம், ஜஸ்ட் அது இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும், அவ்வளோதான். இட் இஸ் நாட் இன்ட்ராக்டிவ். ஸோ டு டெவலப் இன்ட்ராக்டிவ், ஆஸ் ஐ டோல்டு யூ, இன்ட்ராக்டிவ்னா என்ன, both the people are communicating, அதுதான் இன்ட்ராக்டிவ். You are saying, so you are giving something, it is giving the information response, அதுதான் வந்து இன்ட்ராக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் யூஸ்டு. இந்த இன்ட்ராக்டிவ் பேஜஸ் டெவலப் பண்ணுறதுக்கு டைனமிக் வெப் பேஜ்னு சொல்லுவோம். இன்ட்ராக்டிவ் வெப் பேஜஸ் ஆர் ஆல்சோ கால் டைனமிக் வெப் பேஜஸ். அது அதான் அப்பப்போ நம்ம என்ன என்டர் பண்ணுறோமோ உடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது. அதுக்கு தான் இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். யூசர் என்டர்டு டேட்டா இன் டைனமிக் வெப் பேஜ் கேன் பி வேலிடேட்டட் பிஃபோர் சென்டிங் இட் டு த சர்வர். This serves the server traffic, which means the less load on your server. சும்மா தேவையில்லான தப்பான மெசேஜ், தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே அனுப்பி ஏகப்பட்ட டிராஃபிக்கில் இதாகும். நிறைய நல்ல கரெக்ட் மெசேஜும் போகும், ராங் மெசேஜும் இன்ஃபர்மேஷனும் போகும். அதுக்கு பதிலாக என்ன, கரெக்ட் மெசேஜை மட்டும் நம்ம அனுப்புனா அந்த டிராஃபிக் ரெடியூஸ் பண்ண ஸ்பீடு எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகும். சிஸ்டம் ஸ்பீடு, உங்களுக்கு நெட் ஸ்பீடு கிடைக்கும். ஸோ நம்ம கொடுக்குற டேட்டாவை அந்த கிளையண்ட் சைடு, நம்ம ஒர்க் பண்ணுறது தான் கிளையண்ட் சைடு, அங்கேயே அது வேலிடேட் பண்ணுறது தான் டைனமிக் வெப் பேஜ். வேலிடேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது வெப் சர்வருக்கு அனுப்போம். அதுக்கு நம்ம இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் அந்த ஃபார்மில் க்ரியேட் பண்ண மாதிரியே இதுலேயும் டெக்ஸ்ட் பாக்ஸஸ், பட்டன்ஸ், ட்ராக் அண்ட் ட்ராப் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஸ்லைடர் டு கிவ் ரிச் இன்டர்ஃபேஸ் டு த சைட் விசிட்டர். நீங்கள் நிறைய வெப்சைட்டில் போனீங்கன்னா அது இன்ஃபர்மேஷன்லாம் டைப் பண்ணுறது இந்த மாதிரி காம்பனன்ட்ஸில் தான் டைப் பண்ணியிருப்பீங்க. நேம் டைப் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸஸ், ஏதாவது கிளிக் பண்ணோன்னா பட்டன்ஸ், ட்ராக் அண்ட் ட்ராப், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறது, ஸ்லைடர், இப்போ வால்யூம் எல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி ஸ்லைடர், இந்த இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவோன்னா இட் கிவ்ஸ் அ ரிச் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்னால் நம்ம எது வழியாக ஒரு பர்டிகுலர் திங் கூட கம்யூனிகேட் பண்ணுறோமோ, எந்த பார்ட் வழியாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோமோ அதை தான் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறோம். அந்த இன்டர்ஃபேஸில் தான் இதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். அது வழியாக நம்ம இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கிரியேட்டிங் எ நியூ இமெயில் அக்கௌண்ட் இன் எனி சர்வீஸ் ப்ரொவைடர். இமெயில் அக்கௌண்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதில் என்னென்ன பாக்ஸஸ் நீங்கள் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. டேட் செலக்ட் பண்ணோன்னா ஒரு மாதிரி பாக்ஸ் இருக்கும், நேம் டைப் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி பாக்ஸ் இருக்கும். இது எல்லாமே இட் கிவ்ஸ் ரிச் இன்டர்ஃபேஸ். இதெல்லாம் காம்பனன்ட்ஸ்னு சொல்லுவோம், நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த 3 பாயிண்ட்ஸ் எழுதுன ஸ்டூடெண்ட். இப்போ இந்த ஜாவா ப்ரோக்ராமிங் எப்படி க்ரியேட் பண்ணோன்னா ஹெச்டிஎம்எல்ஏ தான். ஹெச்டிஎம்எல் நம்ம ஒரு ஸ்பெஷல் டேக் யூஸ் பண்ணுவோம், ஸ்கிரிப்ட்/ஸ்கிரிப்ட் டேக். அந்த டேகுக்குள்ளே தான் நம்ம இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங்கை கொடுக்கணும். இதை வந்து நம்ம எங்கே வேணாலும் ஹெட் செக்ஷனில் கொடுத்துக்கலாம், பாடி செக்ஷனில் கொடுத்துக்கலாம், எங்கே வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் எந்த டேக்குள்ளே கொடுப்போம், ஸ்கிரிப்ட் அண்ட் /ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ளே தான் அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோடிங் இருக்கும். யூஸ்வலி ஹெட் செக்ஷனில் தான் எப்போவுமே கொடுப்போம். இந்த ஸ்கிரிப்ட் டேகோட வேலை என்னென்னா, அந்த ப்ரௌசரில் தானே நம்ம அவுட்புட்டெல்லாம் பார்க்குறோம், அந்த ப்ரௌசர் ப்ரோக்ராமுக்கு ஒரு அலர்ட் கொடுக்கும். இந்த ஸ்கிரிப்ட் கமாண்டு, ஸ்கிரிப்ட்/ஸ்கிரிப்டுக்கு இன்பிட்வீன் இருக்கிறதெல்லாம் ஒரு ப்ராசஸ் இன்டர்பிரேட் பண்ணி அதை என்ன பண்ணும், அதை டெக்ஸ்ட்டாக டிஸ்பிளே பண்ணாது, அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணும். இன்டர்பிரேட்டிங் ஆல் த டெக்ஸ்ட், இன்டர்பிரேட்னா ப்ராசஸ் பண்ணுறது, ஆல் த டெக்ஸ்ட் பிட்வீன் தீஸ் டேக்ஸ் ஆஸ் அ ஸ்கிரிப்ட் கமாண்டாக எடுத்துக்கும். ஸ்கிரிப்ட் கமாண்டுனா என்ன, கமாண்ட் நாட் கமெண்ட். அதெல்லாம் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் கமாண்டாக எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணிட்டு ப்ரௌசருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஸ்கிரிப்ட் அண்ட் /ஸ்கிரிப்ட். ஸோ ஸ்கிரிப்ட்/ஸ்கிரிப்டுக்கு நடுவில் நம்ம என்ன கோடிங் கொடுத்துருக்கோமோ அதை வந்து அது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவா ஸ்கிரிப்ட் லாங்குவேஜாக எடுத்துகிட்டு அதை ப்ராசஸ் பண்ணு அப்படின்னு ப்ரௌசருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் டேக்? இட் அலர்ட்ஸ் த ப்ரௌசர் ப்ரோக்ராம் டு ஸ்டார்ட் இன்டர்பிரேட்டிங் ஆல் த டெக்ஸ்ட் பிட்வீன் ஸ்கிரிப்ட் அண்ட் /ஸ்கிரிப்ட்.
இப்போ இந்த HTML இல்லைன்னா DHTMLனா டைனமிக் HTMLல இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இம்பார்ட்டண்ட்டு ஸ்கிரிப்ட் இதுக்கு நடுவில் தான் நமக்கு தேவையான ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு கொடுப்போம். இந்த ஸ்கிரிப்ட் டேக் கூட இந்த பாருங்கள், இது ஒரு லாங்குவேஜ்னு ஒரு ஆட்ரிபியூட்டு, டைப்னு ஒரு ஆட்ரிபியூட். வாட் ஆர் த 2 attribute we are using along with the script tag? Language attribute, type attribute. இந்த லாங்குவேஜ் ஆட்ரிபியூட்டில் என்ன கொடுக்கணும்? we are going to write JavaScript இல்லையா, அப்போ JavaScriptன்னு கொடுக்கணும். டைப்பில் text/JavaScriptன்னு கொடுக்கணும். இந்த ரெண்டு attribute, 2 attributes are most important. You have to give along with the script tag. So where will you write the JavaScript code, programming code? In between script and /script. இது எங்கே கொடுக்கலாம்? எங்கே வேணாலும் கொடுக்கலாம் HTMLல, but mostly head sectionல கொடுப்போம். What are the 2 attribute? Language and type. What you have to specify along with language? JavaScript, because we are writing JavaScript language. Then type text/JavaScript. இப்போ இதில் 2 attributes இருக்கு. அது என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. Language attribute specifies that the scripting language is a JavaScript. Then type, இந்த 2 பாயிண்ட்ல வேண்டாம், you just leave it. XHTML full form பாருங்க, Extensible Hypertext Markup Language. HTMLக்கு அப்புறம் வந்தது. ஸோ இட்ஸ் சக்ஸஸர்னு கொடுத்துருக்கு பாருங்க. அதிலெல்லாம் இந்த லாங்குவேஜுங்கிறது வந்து ஆப்ஷனல், கொடுக்கணும்னு தேவையில்லை. தட் இஸ் HTMLல கொடுக்கணும். XHTML அப்படிங்கிறது எக்ஸ்டென்சிபிள் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அதில் வந்து நம்ம இந்த லாங்குவேஜ் ஆட்ரிபியூட் வந்து ஆப்ஷனல். டைப் என்ன இண்டிகேட் பண்ணுது? டெக்ஸ்ட் ஆர் ஜாவாஸ்கிரிப்டுங்கிறத கொடுக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது வந்து சின்டாக்ஸ், இது மட்டும் 2 மார்க்கில் கேட்பாங்க. இப்போ நீங்கள் இதில் இந்த செகண்ட் பாயிண்ட்டு வேண்டாம், ஃபஸ்ட் பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க ஒவ்வொன்றிலையும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோன்னா, HTML டைப் பண்ணுறீங்க, ஜாவாஸ்கிரிப்ட் ஏதாவது ஒரு எடிட்டர், நோட்பேட் அந்த மாதிரி எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கணும். அங்கே தான் நம்ம இந்த HTML ஜாவாஸ்கிரிப்டில் டைப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சேவ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் HTML மாதிரியே ப்ரௌசரில் போய் நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணி அவுட்புட் பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா F5 பட்டன் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி அது சேவ் பண்ணிவிட்டு அந்த சேஞ்சஸ் பார்க்கணுன்னா ரெஃப்ரெஷ் பட்டன். ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸாக நம்ம பார்த்த அதே ஸ்டெப்ஸ் தான். இப்போ பாருங்கள், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இங்கே கொடுத்துருக்கு. இந்த மாதிரி டைப் பண்ணால் அவுட்புட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐ வில் ஷோ யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், நோட் பேடில் ஐ ஷால் ஓப்பன் தட் ஃபைல். C14H1. See, I have typed this. பாருங்க ப்ரோக்ராம் எப்படி டைப் பண்ணியிருக்கேன்னு. HTML ஹெட்டு பாடி செக்ஷனில் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் எவ்ரி திங் ஐ ஹாவ் கிவன் இன் ஹெட் செக்ஷன். ஸ்கிரிப்ட், லாங்குவேஜ், ஜாவாஸ்கிரிப்ட், டைப், தென் /script. இதுக்கு நடுவில் பாருங்கள், document.write அப்படிங்கிறது என்னென்னா பிரிண்ட், டிஸ்பிளே அப்படின்னு அர்த்தம். அதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டிங்ஸ் லாங்குவேஜ் கமாண்டு தான் document.write. இங்கே பெராந்திசிஸ், இந்த ப்ராக்கெட்டோட நேம் என்னென்னா பெராந்திசிஸ், PARENTHESIS. இந்த பெராந்திசிஸ்குள்ளே நம்ம என்ன மெசேஜ் வேணாலும் இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். யூ ஹாவ் டு கிவ் எனி மெசேஜ் வித்தின் டபுள் கோட்ஸ். ஸோ இட் வில் டிஸ்பிளேடு. அந்த டிஸ்பிளே பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கமாண்டு தான் document.write. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் ப்ரௌசரில். ஆல்ரெடி நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஹலோ வேர்ல்டு, அதை என்ன நம்ம டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம், ஹலோ வேர்ல்டுங்கிறது டிஸ்பிளே ஆகிருக்கு. இஸ் இட் விசிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள், திஸ் இஸ் த அவுட்புட் வி ஹவ் ரிசீவ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதில் நம்ம இந்த கோடிங்கில் என்னென்ன யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், அதுக்கெல்லாம் சில ரூல்ஸ் இருக்குது. இந்த கமாண்ட் இருக்கு இல்லையா, அப்போ document.write அப்படிங்கிறது ஒரு கமாண்ட். இது எப்படி எழுதணும், தென் என்னென்ன ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும், எப்படி அதை எழுதணுங்கிற ஒரு ப்ராப்பர் ரூல்ஸ் படி தான் நம்ம எழுதணும். எப்படி வேணாலும் எழுத முடியாது. அதை தான் லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர்னால் என்னென்னா,
ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. இப்படி தான் எழுதணும், ப்ரோக்ராம் இப்படி தான் எழுதணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது சின்டாக்ஸ்னு சொல்லுவோம். ஹவு டு ரைட் த ப்ரோக்ராம். ஸோ தட் இஸ் கால்ட் லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர். 2 மார்க்கில் கேட்பாங்க, வாட் இஸ் லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர்னா it is the set of elementary rules that specifies how to write a programming language. இது வந்து சின்டாக்ஸ்னு சொல்லலாம். இதில் என்னென்ன இருக்கலாம்? ஸோ லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர் அடுத்த பாயிண்ட் இதை எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை எழுதிட்டு இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் எழுதிட்டு செகண்ட் பாயிண்ட் இதை எழுதிக்கோங்க. இட் ஸ்பெசிஃபைஸ் வேரியபிள் நேம்ஸ், டீலிமிட்டர், கேரக்டர்ஸ் ஃபார் கமெண்ட். கமெண்ட்னா என்னன்னு தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது இப்போது நம்ம அங்கங்கே இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. கமாண்ட் அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணு, இன்புட் வாங்க. அதுக்கு நம்ம இப்போ டாக்குமெண்ட் டாட் ரைட் பார்த்தோம் இல்லையா, இது வந்து ஒரு கமாண்டு. இது என்ன இண்டிகேட் பண்ணுது? இங்கே கொடுக்கறத டிஸ்பிளே பண்ணுன்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது ப்ரௌசருக்கு. இதெல்லாம் கமாண்டுன்னு சொல்லுவோம். கமெண்ட்னா என்னென்னா ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, HTML இன்ஃபர்மேஷன் நமக்கு ரீட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக அங்கங்கே இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அதுதான் கமெண்ட்டு. அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் என்ன கேரக்டர் யூஸ் பண்ணணும், தென் ஹவு ஒன் ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட் இஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் செப்பரேட் பண்ணுறது எப்படி, இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணால் அதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும்னு கொடுக்கறது தான் லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறோம். எப்படி வேரியபிள் நேம்லாம் கொடுக்கணும். வேரியபிள் நேம்னா என்னென்னா, இப்போ ஏல ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணுறீங்க, ஏங்கிறது ஒரு வேரியபிள், மார்க் ஈக்குவல் டு 100, அந்த மார்க்குங்கிறது ஒரு வேரியபிள். வேரியபிள்னா என்னென்னா மெமரி லொக்கேஷன். நம்ம கொடுக்குற எல்லா டேட்டாவும் எங்கே ஸ்டோர் ஆகும்? மெமரியில் ஸ்டோர் ஆகும். அந்த மெமரியை தான் வேரியபிள் அப்படிங்கிறோம். நிறைய மெமரி லொக்கேஷன் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேம் கொடுப்போம். இப்போ பாருங்கள், சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. JavaScript is a case sensitive language. Case sensitive languageனா ஸ்மால் லெட்டர்ஸையும் கேபிட்டல் லெட்டர்ஸையும் ஒட்டுக்கா எடுத்துக்காது, அது ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாது. ஸ்மால் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் வேறு. இப்போ நீங்கள் ஏங்கிறது ஒரு வேரியபிள் ஸ்மால் லெட்டரில் கொடுக்குறீங்க, அதே இன்னொரு இடத்துல கேபிட்டல் ஏ கொடுத்தீங்கன்னா அது வேறு வேரியபிளாக தான் எடுத்துக்கும். பிகாஸ் இட் டிஃப்ரென்ஷியேட்ஸ் லோயர் கேஸ் அண்ட் அப்பர் கேஸ் லெட்டர்ஸ். தட் இஸ் கால் இட் இஸ் எ கேஸ் சென்சிட்டிவ். பட் வந்து யூஸ்வலாக கமெண்ட்ஸ் எல்லாமே லோயர் கேஸில் தான் டைப் பண்ணுவோம். Then JavaScript ignores spaces that appear between tokens. Tokensனா என்னென்னா ஐடென்டிஃபையர்ஸ், ஆப்ரேட்டர், பஞ்சுவேட்டர், சிம்பிள், கான்ஸ்டன்ட், கீவேர்டு. கீவேர்டுங்கிறது இம்பார்ட்டண்ட் வேர்டு. ஐடென்டிஃபையருங்கிறது வேரியபிள் நேம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ A ஈக்குவல் டு 5. வெயிட், ஐ வில் ரைட் ஹியர். I shall show you in notepad. Here I am writing. இப்போ A is equal to 5 அப்படின்னு கொடுக்குறோம். இந்த ஏங்கிறது என்னென்னா ஐடென்டிஃபையர். A is ஐடென்டிஃபையர், 5ங்கிறது ஒரு வேல்யூ கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அந்த ஈக்குவல் டுங்கிறது ஆப்ரேட்டர். ஸ்டூடெண்ட்ஸ், I'll show you in Word. I'm changing font size 72 வைக்கிறேன், so that it will be. See here students, இப்போ A is equal to 5 இருக்கா? இதில் இந்த A இப்படி கொடுத்தா சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, இப்போ சிஸ்டமில் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகும்? மெமரியில் ஸ்டோர் ஆகுமா? மெமரி நிறைய பாக்ஸஸ் இருக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ அது என்ன பண்ணுன்னா, ஒரு மெமரியில்
see here இந்த மாதிரி நிறைய பாக்ஸஸாக இருக்கும். இது ஒரு மெமரியில் 5 ஸ்டோர் பண்ணும். இதை ரெஃபர் பண்ணுறதுக்கு தான் அது நேம் என்ன கொடுக்கும்னா ஏ அப்படின்னு கொடுக்கும். ஸோ இங்கே ஏங்கிறது என்னன்னா இப்போ இந்த இடத்துல ஏங்கிறது இந்த மெமரிக்கு கொடுக்கக்கூடிய ஐடென்டி. எப்படி உங்கள் வீட்டுக்கெல்லாம் அட்ரஸ் இருக்குது, டோர் நம்பர் இருக்குது இல்லையா, அதே போல் ஒவ்வொரு மெமரியும் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஒரு மெமரி அட்ரஸ் இருக்கும். பட் அது நமக்கு தெரியாது, அது சிஸ்டம் உள்ளே வந்து இன்டர்பிரட் பண்ணிக்கும். நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு நம்ம நேம் கொடுக்குறோம், அதுதான் இந்த ஏ. இப்போ ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுக்குறப்போ அது என்ன பண்ணும், ஒரு மெமரிக்கு ஏன்னு நேம் கொடுத்தா அதில் கொண்டு போய் இந்த 5ங்கிறத ஸ்டோர் பண்ணிடும். இப்போ இந்த ஏவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா identifier, or you can say variable, variable variable னு சொல்லலாம், identifier னு சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லலாம், variable னு சொல்லலாம். okay, it is called identifier or variable. இந்த 5 தான் என்னது, constant. this 5 is known as, this is called constant. அந்த ஈக்குவல் டு இருக்கு இல்லையா ஆப்ரேட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஏ, இப்போ ஏ ஈக்குவல் டு 5, இதில் ஏங்கிறது என்னது வேரியபிள், 5ங்கிறது அதில் ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூ, இது வந்து கான்ஸ்டன்ட். இந்த ஈக்குவல் டு இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு வந்து என்ன பண்ணுது, அசைன்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த 5ல் என்ன, இந்த 5ங்கிற வேல்யூவை ஏன்னு ஒரு மெமரி லொகேஷனில் கொண்டு போய் போடு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. ஸோ இட் இஸ் அசைனிங் அ வேல்யூ டு த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேரியபிள். That's why this is called assignment operator. இது என்னன்னு சொல்லுவோம், இந்த ஈக்குவல் டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதே மாதிரி நிறைய ஆப்ரேட்டர் இருக்குது. ப்ளஸ் இது என்ன ஆப்ரேட்டர், அடிஷன். மைனஸ் சப்ட்ராக்ஷன். இன்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணும். ஆஸ்ட்ரிக்னு சொல்லுவோம். த நேம் ஆஃப் த சிம்பிள் இஸ் ஆஸ்ட்ரிக். இட் இஸ் யூஸ்டு ஃபார் மல்டிப்ளிகேஷன். நீங்கள் நார்மல் மேக்ஸில் வந்து இன்டூ சிம்பிள் எப்படி எக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, இங்கே வந்து இதுதான் மல்டிப்ளிகேஷன். அதே போல் டிவிஷனுக்கு என்னென்னா ஸ்லாஷ். இதுதான் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டிவிஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே ஆப்ரேட்டர், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒர்க்கு பண்ணுது இல்லையா, இதுதான் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நடுவில் இப்போ இந்த ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னா நம்ம ஸ்பேஸ் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம். ஸோ இட் இக்னோர் த ஸ்பேஸ். இதெல்லாம் டோக்கன் சொல்லுவோம். இந்த ஆப்ரேட்டர் ஒரு டோக்கன். இப்போ இங்கே வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டோட எண்ட்லேயும் செமிகாலன் கொடுக்கணும். இதெல்லாம் பஞ்சுவேட்டர். பஞ்சுவேட்டர் இது வந்து கான்ஸ்டன்ட்டு, இது ஆப்ரேட்டர், இது என்னது ஐடென்டிஃபையர் ஆர் வேரியபிள். தென் சில இம்பார்ட்டண்ட் வேர்டு, இப்போ டாக்குமெண்ட் டாட் ரைட், அதெல்லாம் இம்பார்ட்டண்ட் வேர்டு, அதெல்லாம் கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். இதுக்கு நடுவில்லாம் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கலாம், கொடுக்காமலும் இருக்கலாம், கம்பல்சரி கிடையாது. ஸோ தட் இஸ் வை திஸ் செகண்ட் பாயிண்ட், ஜாவாஸ்கிரிப்ட் இக்னோர் த ஸ்பேஸ். நம்ம கொடுக்குற ஸ்பேஸ் என்ன பண்ணிவிடும், இக்னோர் பண்ணிவிடும். appears between the tokens. டோக்கன்ஸுங்கிறது எதெல்லாம், ஐடென்டிஃபையர்ஸ், ஆப்ரேட்டர், பஞ்சுவேட்டர், கான்ஸ்டன்ட், கீவேர்டு, இது எல்லாமே டோக்கன்ஸ். தென் இதில் கமெண்ட் என்ட்ரி, அப்போ சொன்னேன் இல்லையா, கமெண்ட்டு நமக்கு வேணுங்கிற மாதிரி அங்கங்கே கொடுத்துக்கலாம். ஒரே லைன் கமெண்ட்டாக இருந்தால் டபுள் ஸ்லாஷ் கொடுக்கணும். ஸோ டபுள் ஸ்லாஷ் கொடுத்தா அது சிங்கிள் லைன் கமெண்ட் என்ட்ரின்னு சொல்லுவோம். அதே மல்டி லைனில் நீங்கள் கமெண்ட் கொடுக்கணுன்னா அந்த கமெண்ட்டை வந்து எதுக்குள்ளே கொடுக்கணும்னு பாருங்கள், ஸ்லாஷ் ஸ்டார் போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார் ஸ்லாஷ் ஐ வில் ஷோ யூ. இங்கே பாருங்கள், இப்போ சிங்கிள் லைன் கமெண்ட் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா டபுள் ஸ்லாஷ் திஸ் ப்ரோக்ராம் கிரியேட்டட் பை மீ. ஸோ இந்த மாதிரி கமெண்ட் என்ட்ரி கொடுத்துக்கலாம். இதை வந்து சிஸ்டம் ப்ராசஸ் பண்ணாது, அவுட்புட்லலாம் உங்களுக்கு வராது, நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் கொடுக்குறோம். இது இப்போ வந்து ஒரே லைனில் இருக்கா, மல்டி லைனில் இருக்குது இல்லையா, மல்டி லைனில் இந்த மாதிரி இருக்கிறப்போ, ஒரே லைனில் இருந்தால் டபுள் ஸ்லாஷ் மட்டும் போதும். இந்த மாதிரி மல்டி லைனில் இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்லாஷ் ஸ்டார் போடணும், ஆஸ்ட்ரிக் போட்டு க்ளோஸ் பண்ணுறப்போ ஸ்டார் ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் ஸ்லாஷ் போட்டு க்ளோஸ் பண்ணும்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் மல்டிலைன் கமெண்ட் என்ட்ரி. இந்த மாதிரி கமெண்ட் என்ட்ரி நம்ம கொடுத்துக்கலாம். Multi-line comment entry is given between slash star and star slash, two styles of comments. So JavaScript ல single line comment entry கொடுத்துக்கலாம், multi-line comment entry. Single line comment entry எப்படி கொடுக்கணும்? இந்த symbol double slash. So it ignore the space between tokens. Tokens எதெல்லாம்? 5 tokens இருக்கு. Identifierங்கிறது variable, operatorங்கிறது symbol, ஒவ்வொரு ஒர்க் பண்ணும். Punctuatorங்கிறது special symbol, constantங்கிறது அந்த values, numbers, keyword, important words, reserved word னு சொல்லுவோம். Then JavaScript uses semicolon to separate statement. இப்போ நீங்கள் யூஸ்வலாக நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு சென்டென்ஸ் முடியிறப்போ டாட் வைப்போம் இல்லையா, அதே போல் ப்ரோக்ராமில் ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன சிம்பிள் கொடுக்கணும்? செமிகாலன். ஸோ விச் சிம்பிள் யூ ஹாவ் டு கிவ் டு க்ளோஸ் அ ஸ்டேட்மெண்ட், எண்ட் அ ஸ்டேட்மெண்ட்? செமிகாலன். Use semicolon to explicitly mark the end of the statement. இந்த பாயிண்ட் வேண்டாம். Then a literal அப்படிங்கிறது என்னன்னா data value for the variable that appears directly in the program. A equal to 5. 5ங்கிறது என்னது? literal. A equal to name equal to ABC. அந்த ABCங்கிறது literal. literalங்கிறது ஒரு வேல்யூ, அதுக்கு நம்பராக இருக்கலாம், கேரக்டராக இருக்கலாம். Then identifierங்கிறது simply a name. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். Identifier is a simply a name. JavaScript identifiers are used எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம்? வேரியபிள் நேம்க்கு. அப்புறம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஒரே ப்ரோக்ராமை குட்டி குட்டி ப்ரோக்ராமாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம், அதுதான் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஒவ்வொன்றுக்கும் நேம் கொடுப்போம். இட் ப்ரொவைட்ஸ் லேபிள் ஃபார் சர்டன் லூப்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட் கோடு. இதுக்கெல்லாம் நம்ம நேம் கொடுப்போம். அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபையர். நம்ம எங்கெல்லாம் நம்மளே நேம் கொடுக்குறோமோ, நேமிங் கொடுக்குறோமோ அது ஐடென்டிஃபையர். வேரியபிளுக்கு நேம் கொடுக்கலாம், ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுக்கலாம், இல்லைன்னா லூப்புக்கு லேபிள் கொடுக்கலாம். லூப் ஸ்டேட்மெண்ட் வர இடத்துல ஒரு லைன் நம்பர் மாதிரி அந்த லைன் நம்பருக்கு பதிலாக நேமிங் கொடுக்கலாம், அதுதான் லேபிள். இதற்கெல்லாம் நம்ம கொடுக்குறதெல்லாம் ஐடென்டிஃபையர். தென் கீவேர்ட்ஸ் அப்படின்னா ரிசர்வ்டு வேர்ட்ஸ். அதை வந்து நம்ம ப்ரோக்ராமில் ஐடென்டிஃபையருக்கு நேம் கொடுக்கறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் வந்து ரூல்ஸு. ஸ்மால் லெட்டர்ஸில் மோஸ்ட்லி எழுதணும், பிகாஸ் இட் இஸ் அ கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஸ்பேஸ்லாம் கொடுத்தா அது இக்னோர் பண்ணிடும். தென் கமெண்ட் கொடுத்துக்கலாம், செமிகாலன் கொடுக்கணும் செப்பரேட் ஸ்டேட்மெண்ட் பண்ணுறதுக்கு. தென் லிட்ரல்ங்கிறது ஒரு வேல்யூ, ப்ரோக்ராமில் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ. தென் நேமிங்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபையர்னு சொல்லுவோம். கீவேர்ட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், ரிசர்வ்ட் வேர்ட்ஸ். Now what is a variable? How it should be used in the JavaScript? Variable na கொடுத்திருக்காங்க பாருங்க. It is a memory location where the value can be stored. ஏன் variable னு சொல்றோம்னா, varyனாலே உங்களுக்கு இங்கிலீஷில் என்ன மீனிங்? சேஞ்சிங்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அந்த மெமரி லொக்கேஷனில் இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த A equal to 5, இந்த ஏங்கிறது ஒரு 5, இதில் 5ங்கிற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் A equal to 10ன்னு கொடுத்தா, இப்போ I am giving a statement, A is equal to 10 கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்? அந்த 5 என்ன ஆகும்? டெலீட் ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும். திஸ் 5 will get changed. 5ங்கிறது என்னவாயிடும்? 10ன்னு மாறிடும். ஸோ அந்த வேல்யூ மாறனால, சேஞ்ச் ஆகக்கூடியதுனால அதை மேலே அந்த லொக்கேஷனை வேரியபிள் அப்படிங்கிறோம். வேரியபிளில் எப்படி டிக்ளேர் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ப்ரோக்ராமில் வேர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் கொடுக்கணும். எவ்ரி வேரியபிள் ஹேஸ் அ நேம் கால் ஐடென்டிஃபையர். ஒவ்வொரு வேரியபிளுக்கும் நம்ம கொடுக்குற நேம் ஐடென்டிஃபையர். வேரியபிள் எப்படி கொடுக்கணும்? ஜாவாஸ்கிரிப்டிங்கில் வேர் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி கொடுக்கணும். ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒரு இது இருக்குது, டைப் இருக்குது. எவ்ரி வேரியபிள் ஹேஸ் அ டேட்டா டைப் தட் இண்டிகேட்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் டேட்டா த வேரியபிள் ஹோல்ட். இப்போ A equal to 5, 5ங்கிறது என்னது? ஒரு நம்பரா? அப்போ அந்த A வந்து நம்பர் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஏக்கு இங்கே பாருங்கள், I am giving A equal to 5. 5ங்கிறது என்னது? இட் இஸ் அ நம்பர். ஸோ இது வந்து நம்பர் வேரியபிள். அதுவே நேம் இஸ் ஈக்குவல் டு ABC. இந்த நேம்ஸ் மோர் தேன் ஒன் கேரக்டர் இருந்தால் யூ ஹாவ் டு கிவ் இட் இன் டபுள் கோட்ஸ். ஸோ
ஸோ ஹியர் இட் இஸ் a ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இன்னொன்று கொடுக்குறேன். b is equal to 5.5. இது என்ன நம்பர்? இன்டிஜர். இதை என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்ட்ரிங். திஸ் இஸ் கால்ட் ஸ்ட்ரிங். மோர் தென் ஒன் கேரக்டர் இருந்தால் ஸ்ட்ரிங். இந்த மாதிரி டெசிமல் நம்பர்லாம் வருது இல்லையா, இதை வந்து என்ன டைப்புன்னு சொல்லுவோம்னா ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவோம். தென் ஒரே ஒரு கேரக்டர் ரிசல்ட், சாரி RESULT, ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு பாஸ். இந்த மாதிரி ஒரே ஒரு கேரக்டர் கொடுத்தா அது கேரக்டர் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூ நம்ம வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம். ஹோல் நம்பராக இருந்தால் அந்த வேரியபிள் இன்டீஜர் வேரியபிள். அதுவே இந்த மாதிரி டெசிமல் நம்பர் ஃப்ளோட் வேரியபிள். தட் இப்போ இங்கே பிங்கிறது என்ன வேரியபிள்? ஃப்ளோட் வேரியபிள். ரிசல்ட்டில் ஒரு கேரக்டர் ஸ்டோர் பண்ணுறோம், இது கேரக்டர் வேரியபிள். மோர் தேன் ஒன் கேரக்டர் ஸ்டோர் பண்ணால் அது ஸ்ட்ரிங் வேரியபிள். ஸோ லைக் தட் டேட்டா டைப் வந்து நம்ம வேரியபிளுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை வச்சு அதுவே அஷ்யூம் பண்ணிக்கும். That's why given here every variable has a data type that indicates what kind of data the variable holds. அந்த வேரியபிள் நம்ம என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணுறோமோ அதை வச்சு அந்த வேரியபிளோட டைப் அதுவே என்ன பண்ணிக்கும்? டிட்டர்மைன் பண்ணிக்கும். பேசிக் டேட்டா டைப் என்னென்னு பாருங்கள். ஸ்ட்ரிங், நம்பர்ஸ், பூலியன். பூலியன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், அந்த வேல்யூவை தான் பூலியன்கிறோம். ஸ்ட்ரிங்னா என்னது? ஸ்ட்ரிங் இஸ் a list of character and it is indicated by enclosing the character in single quotesல கொடுக்கலாம், இல்லைனா டபுள் கோட்ஸில் கொடுக்கலாம். சிங்கிள் கேரக்டர் ஆர் மல்டிபிள் கேரக்டர், எத்தனை கேரக்டர் வேணாலும் இருக்கலாம், ஸ்பேஸ் இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர். இதில் வந்து n ஒன்று கொடுப்போம். அது எதுக்குன்னா நம்ம பிரிண்ட் பண்ணுறப்போ நியூ லைனில் வரணும்னா n கொடுத்துட்டு அந்த மெசேஜ் கொடுப்போம். அதுதான் நியூ லைன் கேரக்டர். ஒரு ஸ்ட்ரிங்கிறப்போ நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இங்கே ஏபிசின்னு கொடுக்குறேன் இல்லையா, நான் ABC 1 -0 2 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கலாம், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கலாம், ஸ்பேஸ் இருக்கலாம், n இந்த நியூ லைன் கேரக்டர் இருக்கலாம். இது எல்லாமே பட் என்க்ளோஸ் விதின் டபுள் கோட்ஸ். எவ்ரி திங் ஷுட் பி என்க்ளோஸ் விதின் டபுள் கோட்ஸ். anything can be contained. That is called string. What is a number? Number is an integer இருக்கலாம், integerனா whole number or floating point numerical value. நேச்சுரலாக நம்ம நம்பர் ஸ்பெசிஃபை எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்பர் இண்டிகேட் பண்ணிக்கலாம். பூலியன்னா ரெண்டு வேல்யூ, ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ். அதாவது 1ன்னா ட்ரூன்னு எடுத்துக்கும், 0ன்னா ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கும். இப்போ இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறோம்? வேர்ங்கிற கீவேர்டு. அது என்ன பண்ணும்? அந்த வேரியபிளுக்கு தேவையான ஸ்டோரேஜ் ஸ்பேஸை அலோகேட் பண்ணும். Variables are declared in JavaScript using var keyword that allocates storage space for the new data and indicates to the interpreter that a new identifier is in use. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொடுக்கணும். வேர் NO1, NO2. ஸோ நியூ வேரியபிள் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ரோக்ராம்லனா யூ ஹாவ் டு யூஸ் கீவேர்ட் வேர் கொடுத்தா அது என்ன பண்ணும்? இந்த நம்பருங்கிற வேரியபிளுக்கு ஒரு மெமரி அலாட் பண்ணும். அதே மாதிரி இங்கே நம்பர் 1க்கு ஒரு மெமரி அலாட் பண்ணும், நம்பர் 2க்கு மெமரி அலாட் பண்ணும். ஸோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்டு தான் வேர். ஸோ வேறுங்கிற கீவேர்டு வச்சு சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணிக்கும் இதெல்லாம் வேரியபிள்ஸ். இந்த வேரியபிள்ஸ்க்கு நாம் கொடுக்குறோம் இல்லையா, NO1, NO2 நம்ம எப்படி வேணாலும் நேம் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கும் சில ரூல்ஸ் இருக்குது. என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன இருக்குது? ஆல்ஃபபெட்ஸும் நம்பரும் யூஸ் பண்ணியிருக்கோம். வேணும்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா கேரக்டர் இதுதான். திஸ் இஸ் கால்ட் அண்டர்ஸ்கோருங்கிறது இந்த கேரக்டர், இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 கேரக்டர்ஸ் தான் இருக்கலாம். என்னென்ன இருக்கலாம் ஒரு வேரியபிளில்? நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்கோர். அதுலேயும் ஃபஸ்ட்டு லெட்டர், செகண்ட் ரூல் பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டர் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்கோர் வரலாம், ஆல்ஃபபெட் வரலாம், பட் நம்பர் வரக்கூடாது. இதெல்லாம் ரூல்ஸ் ஃபார் நேமிங் த வேரியபிள். தென் ரெஸ்ட் ஆஃப் த வேரியபிள் நேம் கேன் பி இன்க்ளூட் எனி லெட்டர், நம்பர்
பட் வேறு எந்த கேரக்டர்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பேஸோ சிம்பிளோ பஞ்சுவேஷன் மார்க்கோ எதுவுமே ஒரு வேரியபிள் நேமில் வரக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்லி தீஸ் 3 திங்ஸ். என்னென்ன வரலாம் வேரியபிள் நேம்ஸில்? வாட் ஆர் த திங்ஸ் யூ கேன் இன்க்ளூட்? வேரியபிள் நேம் இன்க்ளூட்ஸ் என்னென்ன இருக்கலாம்? ஆல்ஃபபெட்ஸ், அண்டர்ஸ்கோர். அண்டர்ஸ்கோருங்கிறது எது? இந்த சிம்பிள் தான் அண்டர்ஸ்கோர். தென் நம்பர்ஸ். இந்த 3 மட்டும் தான் ஒரு வேரியபிள் நேமில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் லெட்டர் எதெல்லாம் வரலாம்? அல்ஃபபெட்ஸ் வரலாம், அண்டர்ஸ்கோர் வரலாம். இது மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இருக்கணும். நம்பர் வந்து எப்பவுமே ஸ்டார்டிங்கில் வரக்கூடாது. இதெல்லாம் ரூல்ஸ். வேரியபிள் நேம்ஸ். தென் இட் கேனாட் பி எ ரிசர்வ்ட் வேர்ட். எவ்வளோ லென்த்து வேணாலும் கொடுக்கலாம் வேரியபிள் நேமுக்கு. அப்புறம் கேஸ் சென்சிட்டிவாக இருக்கனால இப்போ பாருங்கள், இந்த ரெஜிஸ்டர் நம்பர்னு ஒரு வேரியபிள் நேம் இருக்குது. இது ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கீங்க. இது ரெண்டுமே ஒன்றா கிடையாது. ரெண்டுமே வேறு வேறு வேரியபிளாக தான் எடுத்துக்கும். பார்த்துங்க, இப்போ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? ஸ்மால் ஏ கொடுத்துருக்கோமா? கேபிட்டல் ஏ இது ஒரு வேரியபிள். இதே ஸ்மால் ஏல ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன். இப்போ இது ரெண்டும் சேம் வேரியபிள் கிடையாது. ரெண்டையுமே வேறு வேறையாக தான் எடுத்துக்கும். பிகாஸ் இட் டிஃப்ரென்ஷியேட்ஸ். அதாவது கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிறோம். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். ரிசர்வ்டு வேர்ட்ஸை வேரியபிள் நேம்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ 5 ரூல்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரூல்ஸ் ஃபார் நேமிங் வேரியபிள். ஃபர்ஸ்ட் கேரக்டர் must be underscore or letter. Number cannot be. Then it can contain only number, letter and underscore. Letterங்கிறது இந்த இடத்துல என்ன மீன் பண்ணுது? alphabets. It cannot have any other characters. Then case sensitive, there is no limit to the length. Reserved word cannot be a variable name. Then இந்த வேரியபிளை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து அது ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் ஸ்கோப்? இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. The scope of a variable is a lifetime of a variable of source code in which it is defined. நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமில் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். அந்த வேரியபிள் எங்கெல்லாம் யூஸ் ஆகும், அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் ஸ்கோப்புங்கிறோம். இந்த ஸ்கோப்பில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று குளோபல் ஸ்கோப், இன்னொன்று வந்து என்னென்னா லோக்கல் ஸ்கோப். வாட் ஆர் த 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்? குளோபல்ங்கிறது எங்கே வேணாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அது குளோபல். பர்டிகுலர் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிள் இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அது யூஸ் ஆகும். அது வந்து லோக்கல் ஸ்கோப். ஒரு குட்டி ப்ரோக்ராமுக்குள்ளே ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கீங்க, அந்த குட்டி ப்ரோக்ராம் தான் ஃபங்க்ஷனுங்கிறோம், அதுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் ஆகும். அதெல்லாம் லோக்கல் ஸ்கோப். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேலே நம்ம வேரியபிள் வேர்னு கொடுத்துட்டா அது எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து என்னன்னு சொல்லுவோம்? குளோபல் ஸ்கோப். இப்போ ஒரு வேரியபிளுக்கு எப்படி நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறது? வேர்னு கொடுத்து நியூமெரிக்கல் டேட்டா. இங்கே பாருங்கள், இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். VAR வேருங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி இப்போ இங்கே வந்து நியூமெரிக் டேட்டா 1 அப்படிங்கிறது வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ. அதே போல் அடுத்த வேரியபிள் நேம் ஸ்ட்ரிங் டேட்டா, அதுக்கு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, அதனால டபுள் கோட்ஸ். தென் நியூமெரிக் டேட்டா, பூலியன் டேட்டா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த மாதிரி நம்ம அசைன் வேல்யூஸ் கொடுக்கறத தான் அசைனிங் வேல்யூ அப்படிங்கிறோம். ஒரு வேரியபிளில் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் அசைனிங் வேல்யூஸ். அதே போல் ஒரே வேரியபிள் மல்டிபிள் வேல்யூஸும் நம்ம கொடுக்கலாம். ஒரே ஸ்டேட்மெண்ட்லேயே வேர் NO1 ஈக்குவல் டு 50, NO2 ஈக்குவல் டு இந்த மாதிரி மல்டிபிள் வேல்யூஸும் கொடுக்கலாம். பட் நடுவில் என்ன சிம்பிள் வரணும்? கமா கொடுக்கணும். இப்போ இதில் வந்து நம்ம டேட்டா டைப் என்ன டேட்டா டைப்புன்னு இண்டிகேட் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் C++ ப்ரோக்ராம் லாங்குவேஜ்லாம் படிச்சிங்கன்னா இன்ட், ஃப்ளோட் அந்த மாதிரி அந்த டைப்பை வந்து நம்ம கொடுக்கணும். இங்கே வந்து அது நம்ம கொடுக்க தேவையில்லை. பிகாஸ் JavaScript வேரியபிள்ஸ் ஆர் அன்டைப்டு அண்ட் இட் இஸ் டைனமிக்கலி டேட்டா டைப்டு. டைனமிக்கலி டேட்டா டைப்னா என்னென்னா, அப்போ நம்ம அப்பளத்துக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதை வச்சு அதுவே இன்டர்பிரேட் பண்ணிக்கும். ஓ, இந்த வேரியபிள் இப்போ NO1 இது ஈக்குவல் டு 50னா இது நியூமெரிக்கல் வேரியபிள்னு அதுவே அஷ்யூம் பண்ணிக்கும். இதே நீங்கள் NO1 ஈக்குவல் டு ABCன்னு கொடுத்தா ஸ்ட்ரிங் வேரியபிள்னு அஷ்யூம் பண்ணிக்கும். அதை தான் டைனமிக்கலி டேட்டா டைப்டு அப்படிங்கிறோம். ஸோ வி சே
ஜாவா ஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ் ஆர் அன்டைப்டு, நம்ம கொடுக்க வேண்டாம், அதுவே என்ன பண்ணிக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். தட் இஸ் கால் டைனமிக் டேட்டா டைப். இங்கே பாருங்கள், இப்போ வேல்யூ ஈக்குவல் டு 100ன்னு இருக்கா, இப்போ வேல்யூங்கிறது இந்த இடத்துல என்ன, அது நியூமரிக் வேரியபிளாக எடுத்துக்கும். அதே வேல்யூக்கு நீங்கள் மாற்றுறீங்க ஜாவா ஸ்கிரிப்ட், இது என்னது டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம், அது ஸ்ட்ரிங், அப்போ ஸ்ட்ரிங் வேரியபிள்னு மாற்றிருக்கும். லிட்ரல் அப்படிங்கிறது என்னது, ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ, ஒரு கான்ஸ்டன்ட். பாருங்கள், இது எல்லாமே இன்டிஜர் கான்ஸ்டன்ட், இது ஒரு லிட்ரல் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட். இது என்னது, ஒரே ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கு, கேரக்டர் கான்ஸ்டன்ட். இங்கே பாருங்கள், இது வந்து வேரியபிள் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு, இதை வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம், இதை ட்ரூன்னு சொல்லுவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் ஏதாவது ஒன்று டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட், இங்கே இடத்துல டாட் மிஸ்ஸிங், உங்கள் புக்கில் டாக்குமெண்ட் டாட் ரைட்னு கொடுக்கணும். டாக்குமெண்ட் டாட் ரைட்னு கொடுத்து நம்ம என்ன டிஸ்பிளே பண்ணுமோ அது கொடுக்கலாம். பக்கத்தில் வேரியபிள் நேம் ஏதாவது வேணுன்னா கொடுக்கலாம். ஐல் ஷோ இது எக்ஸாம்பிள். ஸோ டிஸ்பிளே பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் டாட் ரைட், என்னென்ன டிஸ்பிளே பண்ணுமோ அதை இந்த பேரான்டிசிஸ்குள்ளே கொடுக்கணும். இப்போ ஒரு ஸ்ட்ரிங், தென் ஏதாவது ஒரு நம்பர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு கம்பைன் பண்ணோன்னா நடுவில் இந்த ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணோம். டைப் கன்வர்ஷன் ஒரு டாபிக் இருக்குது. டைப் கன்வர்ஷன்னா என்னென்னா, இப்போ ரெண்டு வேரியபிள் வேறு வேறு டைப்பாக இருக்குன்னா அது ஒரு டேட்டா டைப்பை, இப்போ நியூமரிக் டேட்டா டைப்பை ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக மாற்றுறது, இல்லைன்னா இன்டிஜரை ஃப்ளோட்டாக மாற்றுறது. இந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக மாற்றுறது தான் கேஸ்டிங். What is casting? Type conversion is the act of converting one data type to another data type. இன்டிஜரை வந்து ஃப்ளோட்டாக மாற்றலாம், ஃப்ளோட் இன்டிஜராக மாற்றலாம், கேரக்டரை இன்டிஜராக மாற்றலாம். அந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக மாற்றுறது தான் கேஸ்டிங். அதில் 2 டைப்ஸ் ஆஃப் கேஸ்டிங் இருக்குது. இம்ப்ளிசிட் கேஸ்டிங், எக்ஸ்பிளிசிட் கேஸ்டிங். இம்ப்ளிசிட் கேஸ்டிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே கன்வெர்ட் பண்ணிடும், அது இம்ப்ளிசிட் கேஸ்டிங். எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதுதான் எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், with this we shall wind up this part 1 and we shall continue in part 2. Thank you.